டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இப்ப நீங்க பார்க்கிற இந்த இடம் மோசே கர்த்தர் முச்செடியிலே எழுந்தருளின ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து நீங்க இப்படியே அந்த மவுண்டன் பாக்குறீங்க இல்லைங்களா, அந்த என் கூடவே நீங்க அதை பார்க்க முடியும். அந்த மவுண்ட் அதுதான் ஓரேப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். அந்த தேவ பர்வதத்துலதான் மோசே கர்த்தரை அவன் முச்செடியிலே பார்க்கிறான். ஆகவே இந்த இடம் பக்கத்துல இருக்குது. அது ஓரேப். இந்த இடத்த இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி போகலாம், அது மக்னாஹீமாக எழுதப்படுகிறது. இந்த நீங்க பார்க்கிற இந்த வனாந்தரம் தான், இந்த இடத்துலதான் ஆண்டவர் அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே கோத்திரமாக அவர் நடந்து வர பண்ணினார். அவர்கள் இந்த தேசத்துலதான் வந்து அங்கே ஏலீம் நீரூற்றண்டைக்கு வருகிறார்கள். நீங்கள் எனக்கு பின்பதாய் பார்க்கிற அந்த மலைதான் ஏலீம் நீரூற்று இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச பழங்களும் உள்ள இந்த இடம். இந்த வனாந்தரத்துலதான் ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்தினார். நீங்க இங்க மவுண்டன் பாத்தீங்கன்னா வித்தியாசமான கலர்ல இருக்கும். அங்க பாருங்க, பிளாக் கலர்ல பார்க்கலாம், ரெட் சாண்ட்ல பார்க்கலாம், ஒரு அநேக கலர் நிறங்களிலே தேவனுடைய வல்லமை இறங்கினபடினாலே ஒவ்வொரு மலையும் ஒரு வித்தியாசமான ஒரு நிறமாக அது காணப்படுகிறது. ஆண்டவர் உங்களையும் அப்படித்தான் ஏலீம் நீரூற்றண்டைக்கு வழி நடத்துவார். ஏலீம் நீரூற்றண்டைகளுக்கு அவர்களை வழி நடத்தின அதே தேவாதி தேவன் உங்களையும் நடத்துவார். கவலைப்படாதீங்க. அங்கே அவர்கள் இளைப்பாறுதலை கண்டார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு ரெஸ்ட், ஒரு சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். God bless you. God be with you. Amen.